நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய செய்யோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 அப்படின்ற ஒரு கேள்வி தொடர் நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இந்த கேள்வி தொடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரையில கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 23 நாட்களுக்கான வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 230 வினாக்கள் நம்ம கொடுத்திருக்கோம். டே 24ல என்ன கொஸ்டின் 10 கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, நான் முதல்ல இந்த 10 கொஸ்டினை வாசிக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா இதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஓகே, டே 24ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்துல இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய கட்சி எது? இரண்டாவது, உலகிலேயே மிக அதிகமாக அளவு மழை பெறக்கூடிய மவுண்ட் சின்ட்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? முகலாய பேரரசை தோற்றுவித்தவரார் எப்பொழுது? காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை எப்போது சொன்னார்? டு ஆர் டை. ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? இந்தியாவின் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? முத்தமிழ் காவலர் யார்? இந்தியாவின் பின்னலாடை நகரம் எது? இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? அஷ்டதிக்கஜங்கள் யார் அவையை அலங்கரித்தனர்? இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இலவச மதிய உணவு திட்டம் முதலில் அறிமுகப்படுத்தியது எந்த கட்சி? நீதி கட்சி. நீதி கட்சியுடைய நிறுவனர்களில் ஒருவரான சர் பிட்டி தியாகராயர். யாரு? பிட்டி தியாகராயர் அவர்கள். பிட்டி தியாகராயர் அவர்கள் எங்க அப்படின்னா சென்னையில 1000 விளக்கு பகுதியில, சென்னை 1000 விளக்கு பகுதியில 1920ல முதல் முறையாக மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒரு மாணவருக்கு ஒரு ஆனா செலவுல இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா மாநிலம் முழுவதும் இதை விரிவுபடுத்துறாரு 1956ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் அவர்களால என்ன பண்ணப்படுது அப்படின்னா இதுல சத்துணவோடு முட்டை சேர்க்கப்படுது. இதை எம்ஜிஆர் அவர்கள் 1982ல என்ன பண்றாரு அப்படின்னா சத்துணவு திட்டமா கொண்டு வராரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் கருணாநிதி முட்டை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கலவை சாதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப 1920ல நீதி கட்சி தொடங்கினாங்க. நீதி கட்சி இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. யாருன்னா சர் பிட்டி தியாகராயர், சென்னை 1000 விளக்கு பள்ளியில. அதே மாதிரி 1956ல ஐயா காமராஜர் அவர்களும் 1982ல எம்ஜிஆர் அவர்களும் இந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க. உலகிலேயே மிக அதிக மழை பெறக்கூடிய பகுதி மவுண்ட் சின்ட்ராம் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயாவில் இருக்கு. மேகாலயா மாநிலத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா பாபர். எப்ப தோற்றுவிக்கிறார் அப்படின்னா 1526 முதல் பானிப்பட்டு போர். கிட்டத்தட்ட முதல் பானிப்பட்டு போருடைய 500வது ஆண்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுல யார் யாருக்கும் இடையில, பாபருக்கும் விசஸ் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில பானிபட் போர் நடைபெற்றது. இப்ராஹிம் லோடிக்கும் இடையில பானிபட் போர் நடைபெற்றது. பாபர் வின் பண்றாரு. அவர் வச்சிருந்த படைக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்டிலரி, பீரங்கி படையை முதலாக இந்தியாவில், அதாவது போர்களில் இந்தியாவில் ஈடுபடுத்தியவர் யார் அப்படின்னா பாபர். ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடின்னு சொல்லிட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு. ஓகேவா? 1942. ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 to 56 ஹெரட்டோ டோமர் மாதிரி. ஹெரட்டோ டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. முத்தமிழ் காவலர் கி ஆ பே விஸ்வநாதம். கி ஆ பே விஸ்வநாதம். கி ஆ பே விஸ்வநாதம். இந்தியாவின் பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். இந்தியாவுடைய பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH 44 கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரையிலானது. அஷ்டதிக்கஜங்கள் கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? நவரத்தினங்கள் யாருடைய அவையில இருந்திருப்பாங்க? குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில். ஓகேவா? அஷ்டபிரதான் சிவாஜி. அஷ்டதிக்கஜங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதேவராயருடையது. ஓகே, ஆன்சர் பாருங்க.
மதிய உணவு திட்டம் முதல்ல கொண்டு வந்தது நீதி கட்சி, சென்னை 1000 விளக்கு பகுதி 1920. மேகாலயா மவுண்ட் சின்ராம் அதிக மழை 1526. முதலாம் பானிப்பட்டு போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. செய் அல்லது செத்துமடி சொல்றாரு. மாநிலங்களவை 6 ஆண்டு காலம் உறுப்பினருடைய பதவி காலம். இதுல 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார்கள். ஹெரட்டோடோமர் மாதிரி கி.ஆ.பெ. விஸ்வநாதம், திருப்பூர் NH-44 காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையிலானது. கிருஷ்ணதேவராயர் அஷ்டதிக்கஜங்கள். அப்போ இதுவரையில நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 24க்கான கொஸ்டின் பார்த்திருக்கோம். 240 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்திருப்பீங்க.